இன்றைக்கி நம்மளோட ஒர்க் ஷாப்பில் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போகிற வண்டியோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியுடைய ஸ்கூட்டி ஜெஸ்ட். விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமர் ஆக்சுவலாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஹோண்டா ஆக்டிவாங்கிற புது வண்டி எடுத்தனால இந்த வண்டியை சுத்தமாக மெயின்டைன் பண்ணாமல் வீட்டுக்கு ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டாரு. பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குன்னு. அவர் நம்மளை கூப்பிட்டு, தம்பி நம்ம பையனுக்கு ஒரு வண்டி கேட்குறான், அவனுக்கு இந்த வண்டியவே ரெடி பண்ணி கொடுக்கலாமா அல்லது இதை செகண்ட்ஸில் விற்றுட்டு ஒரு புது வண்டி எடுப்போமான்னாரு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த வண்டியவே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி வண்டியை உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ண போகிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கார்பரேட்டரை கம்பல்சரி க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல தான் டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரோல் டாப் அப் பண்ணணும். வண்டியில் உள்ள பழைய பெட்ரோலை பிடிங்கிட்டு புது பெட்ரோல் ஊற்றணும். ஏன்னா பெட்ரோல் ஒரு 20-30 நாள்லேயே எப்போதுமே பெட்ரோலுங்கிறது கிடக்கூடியது. ஸோ பழைய பெட்ரோலை கழட்டிட்டு புது பெட்ரோல் 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஊற்றியாச்சு. ஸோ பாருங்கள், அதுக்கடுத்து ப்ளக்கில் கரண்ட் வருதான்னு செக் பண்ணணும். ப்ளக்கில் கரண்ட் வருதான்னு செக் பண்ணிவிட்டு கரண்ட் வந்தாலே வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம், கிளச் சைடு கம்ப்ளீட்டாக பிரித்து இந்த ரோலர் புஷ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். பாருங்கள் லைட்டாக ஒன் சைடாக தேஞ்சிருக்கு. ஸோ இதில் ஒரு 6 பீஸ் வரும். இந்த 6 பீஸையும் கம்பல்சரி மாற்றி ஆகணும். அதுக்கடுத்து இந்த ரோலர் புஷ் உட்காரக்கூடிய ஹப்பு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ஹப்பு வந்து ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஹப்பை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான ஷேக்கும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கிளச் பெல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கிளச் பெல்ட்டில் எந்த வியர் அண்ட் டியரும் இல்லை. ஸோ இதே கிளச் பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஏர் ஃபில்டரை பிரித்து செக் பண்ணி பார்க்குறோம். ஏர் ஃபில்டரை பாருங்கள், பயங்கர ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஏர் ஃபில்டர் ஒஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஸோ ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். சைட் பை சைடாக நம்ம பேட்டரியும் சார்ஜ் போட்டுக்கிறோம். சார்ஜ் போட்டு ஓகேனா இதே பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டயரை செக் பண்ணி பார்க்குறோம். ஃப்ரண்ட் டயர் பயங்கர ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயரையும் மாற்றணும். ஸோ இந்த பொருட்களை ஃபுல்லாகவே லிஸ்ட் அவுட் பண்ணி கடையில் உள்ள பாயிண்ட்டை கொடுத்து இந்த பொருளை ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்க தம்பின்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. ஸோ அந்த டயத்தில் வண்டியில் உள்ள வயரிங்கை நம்ம சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு வண்டியில் உள்ள வயரிங்கை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே வண்டியை வீட்டில் 1 வாரம் அல்லது 2 வாரம் நிப்பாட்டிட்டு போனாலே வயரிங்கை எலி பிரித்து மேய்ஞ்சிரும். இந்த மாதிரி 1 வருஷம் நிப்பாட்டியிருக்க வண்டிக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. வயரிங்கை வந்து எலி சும்மா பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வயரிங்கை கடித்த இடம் வந்து, அதாவது அதோட பிட்டு எங்கே இருக்குன்னே தெரியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேடி அந்த 2 வயர் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயரிங்கை வந்து பக்காவாக இன்சுலேஷன் பண்ணாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ரன்னிங்லேயே இருக்கும் போது திடீர்னு ஃபியூஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட பேட்ரி வந்து திடீர்னு ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து வண்டியோடைய வயரிங் வந்து நம்ம பக்காவாக பார்த்து கரெக்டாக அதை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஏர் ஃபில்டர் கைக்கு கிடச்சிருச்சு. புது ஏர் ஃபில்டரோட கலரையும் பழைய ஏர் ஃபில்டரோட கலரையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர் தான் இப்படி மாறிடுச்சு. ஸோ ஏர் ஃபில்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏர் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளச்சு சைடு ஃபுல்லாகவே ரெடி பண்ண போகிறோம். கிளச்சு சைடு பொறுத்தளவுக்கு எப்போதுமே கிளச்சு சைடை வந்து பக்காவாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணிக்கிறணும். ஏன் அப்படின்னா, கிளச்சு சைடு வந்து வண்டியோட கீ பகுதியாக இருக்கிறனால அதில் வந்து டஸ்ட்டு அதிகமாக க்ரியேட் ஆகும். உள்ளுக்குள்ளே உள்ள கிளச்சு அசம்பிளி ரன் ஆகும் பொழுது வெளியில் உள்ள டஸ்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே அது இழுக்கும். ஸோ கிளச்சு சைடு வந்து கம்பல்சரி நீட்டாக ஏர் வச்சு க்ளீன் பண்ணி அந்த கிக்கர் பள்ளி எல்லாத்துக்குமே நீட்டாக ஆயில் போட்டுடணும். ஸோ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த ரோலர் புஷ்ஷு. ஸோ புதுசு வாங்கியாச்சு. புதுசுக்கும் பழசுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ இந்த ரோலர் புஷ் 6 பீஸையுமே நம்ம கண்டிப்பாக புதுசு மாற்றி ஆகணும். அதே மாதிரி இந்த ரோலர் புஷ்ஷு மாற்றிட்டு அந்த ஹப்பில் வந்து இந்த ஸ்லீவையும் மாற்றி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சீட்டையும் மாற்றியாச்சு. பேட்ரி எவ்வளோ தான் சார்ஜ் ஏறினாலும் 3.9க்கு மேலே பேட்டரியோட சார்ஜ் ஏறவே இல்லை. ஸோ கம்பல்சரி நம்ம புது பேட்டரி தான் போட்டு ஆகணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ பேட்டரியும் புதுசு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்துட்டு 5 amps பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோன்னா நம்ம வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயிலை கழட்டி விட்றோம். இன்ஜின் ஆயிலோட கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதாவது அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ml இருக்கணும் இந்த வண்டிக்கு. ஆனால் இந்த வண்டியோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கெட்டு வரக்கூடிய க்ரௌன் ஆயில் ஆர் கியர் ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த க்ரௌன் ஆயிலையும் கம்பல்சரி மாற்றி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ க்ரௌன் ஆயிலை மாற்றுறதுக்கு ஒரு 120 ml இந்த பக்கட்டும் கியர் ஆயில்னு சொல்லிட்டு தனியாக வாங்கி அதையும் நம்ம டாப் அப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிரஞ்ச் மெத்தட் மூலியமாக ஈஸியாக டாப் அப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ க்ரௌன் ஆயிலும் நம்ம டாப் அப் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியோட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணி பார்க்குறோம். ஹாரன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஹாரன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வண்டியோட பேட்டரியில் ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுதாங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அதாவது பேட்டரியோட வோல்ட் பொதுவாக 12.8 சம்திங் இருக்கணும். செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ரேஸ் கொடுக்கும்போது நம்மளோட பேட்டரியோட சார்ஜ் 13.5 அபோவுக்கு மேலே போகணும். அப்படி போச்சுன்னா தான் பேட்ரி வந்து வண்டி மூலியமாக நல்லா ரிட்டர்ன் சார்ஜ் கிடைக்குது, ரிட்டர்ன் சார்ஜ் ஏறுதுங்கிறது அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் சார்ஜும் வண்டியில் ஏறுது.
ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிக்கி எல்லாத்தையுமே மாட்டிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு டயரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால ஃப்ரண்ட்டு டயரையும் கையோட சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு டயரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரிப்னஸ் வந்து ஹேண்ட்லிங் ப்ளஸ் கிரிப்னஸ் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சடனாக பிரேக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டயர் பட்டன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கே நிற்காது. ஃப்ரண்ட்டு டயரையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நம்பர் பிளேட் மட்டும்தான் கொஞ்சம் பாடாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நம்பர் பிளேட்டையும் ஒன்று மாற்றிடும்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டையும் மாற்றியாச்சு. வண்டி வாட்டர் வாஷ்க்கெலாம் போய் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு வண்டியெல்லாம் பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். புது நம்பர் பிளேட் போட்டோம். பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் வண்டியில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டேஞ்சர் பல்பை மட்டும் மாற்றுறதுக்காக கஸ்டமர்கிட்ட சொன்னேன். அது எவ்வளோ தம்பி வரும்னு கேட்டாங்க. 1500 வருதுண்ணே. ஏன்டா எல்இடி அசம்பிளிங்கிறனால அது காசு கூட அப்படின்னு சொல்லி சொன்னோம். 1500 வந்துச்சுன்னா வேணாம் தம்பி நெக்ஸ்ட் சர்வீஸில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வேணான்ட்டாங்க. மற்றபடி டெஸ்ட் ரைட் பண்ணும்போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, இதை நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்டில் போன ஒரு பையன் வந்து, ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது, புது வண்டி விற்கிறீங்களா, என்ன வேலை ஏதுன்னு கேட்டாப்புல. யோ இது நம்ம கஸ்டமரோட வண்டியா, நீ வேறு அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ முடிச்சுக்கிட்டேன்.